இன்னைக்கு ஒரு வேற லெவல் சீரிஸுடைய பார்ட் 3. போன பக்கத்தில் நம்ம ஹீரோ அர்ஜுன் எப்படி ஒரு வழியா மாயாவோட ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. இந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். இப்போ கதையோட ஓப்பனிங்ல அர்ஜுன் பார்த்தீங்கன்னா மாயாவை பற்றி வர்ணிக்கிறாருங்க. இந்த மாயா இருக்காலே அவள் சரியான சிடுமுஞ்சி. சாயங்காலம் அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது மொத்த ஆஃபீஸ் அவளை பார்த்து நடுங்குது. அவள் ரத்தத்தை ஊதிக்கூடிய ஒரு தேனின்னு சொல்ல நம்ம அன்னைக்கு விநாயகர் கோயிலில் பார்த்தோமே அவன் தான் சத்தியனுடைய பாஸ். ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் ஒருத்தர் பார்த்து பயந்துருக்கானு. சாந்தி ஆகட்டும் அவனுடைய தம்பி ஆகட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து கலாய்க்கிறாங்க. சீரியஸ்லி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அவள் சாத்தனை பார்த்தா கூட பயப்படாமல் இருப்பாப்புல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சீனை கட் பண்ணா மாயா அவளுடைய வீட்டை நோக்கி நடந்து போகும்போது லைட்டெல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் பதட்டத்தோட வேகமாக நடந்து போக அவளுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. ஃபோன் எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் நடந்து வர சத்தம் கேட்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாயாவை காமிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தரை காமிக்க அவரை பார்த்த உடனே நம்ம மாயா பயங்கரமாக நடுங்கி போய் வேர்க்க ஆரம்பிக்குது. அவனும் அப்படியே பக்கத்தில் நெருங்கி வரமான்னு சொல்லி கத்துனதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க என்ன பண்ணுறியா, நான் என்னுடைய பொண்ணை பார்க்கறதுக்கு வந்து மாயா பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் கதவை சத்திக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சாந்தி அப்புறம் அர்ஜுன் சேர்ந்து சின்ன வயசில் விளையாடுற மாதிரி மாடியில் போயிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. காலையில் 8 மணிக்கு யாராச்சும் ஆஃபீஸ்க்கு போவாங்களா, அந்த நேரத்தில் நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு அவருடைய புலம்பல் எல்லாத்தையுமே நம்ம சாந்தி கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மாயா பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அவருடைய அம்மாவோ மாயா ப்ளீஸ் கதவு துற, அவங்களும் கத்தி முயற்சி பண்ணுறாங்க. மாயா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சுற்றி நடக்கிற எதுவுமே புரியாத மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அது உன்னுடைய அப்பா மாயா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை அவனால் தாங்கிக்கவே முடியல. தன்னோட காதுகளை பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம சாந்தி எப்பவும் போல அர்ஜுனை எழுப்பி விடுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. நான் அவனுக்கு ஏகப்பட்ட முறை கால் பண்ணிட்டேன், ஆனால் அவன் எனக்கு ஒரு முறை கூட அட்டன் பண்ணல. நீயே சொல்லாரியா, யாராச்சும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆரியாவே கால் அட்டன் பட்டு தூங்கிட்டு தாங்க இருக்கான். லேட் ஆச்சுன்னா வேலை போயிடும், அப்புறம் என்னோட வேண்டுதலுக்கு என்ன பயன் இப்படியெல்லாம் சொல்லி சாந்தி புலம்பிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் எடுத்து அர்ஜுனோட காதில் வைக்கிறான். யாருக்கு தெரியும் அந்த மாயா வந்து அர்ஜுன் ஒரு நதியில் கூட தள்ளி விட்டு அப்படின்னு சொல்ல நம்ம அர்ஜுனுக்கு இந்த மாயான்ற பேர் சப்கான்சியஸாகவே பதிஞ்சிருக்குங்க. அந்த பேரை கேட்ட உடனே அப்படியே பயந்து போயிருந்திருக்கிறான். வேகமாக போயிட்டு கிளம்பி வந்து ஐயா இந்த ஷர்ட் அயன் பண்ணி விட்டான்னு கேட்க நம்ம அர்ஜுனுடைய ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே ஒரு ஷர்ட் அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க நான் இந்த ஷர்ட் இன்றைக்கி போட்டுக்கிறதா இல்லைன்னு சொல்ல அவங்களும் மனசில் கொஞ்சம் கஷ்டத்தோட போக அவளை எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால் நான் அந்த ஷர்ட்டை போட்டுக்கிறேன்னு இவருமே வாங்கிக்கிறாருங்க. அர்ஜுனோட அம்மாவுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நடக்கிற எல்லாத்தையும் அவங்களுடைய சொந்த பையன் ஆரியாவுமே பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கான். ஆஃபீஸ்க்கு போகிற வெளியில் பார்க்கிங்கில் நிற்கிறான்ல அந்த செக்யூரிட்டி, அவனுக்கு பதிலாக இப்போ வேற ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. உள்ளே போனால் அந்த ரிசப்ஷனில் இருக்க செக்ரட்டரியுமே வேற ஒருத்தர் தாங்க இருக்காங்க. இந்த ஆஃபீஸில் மண்டே ஒருத்தர் டியூஸ்டே ஒருத்தர்னு மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்க அவளுக்கும் ஒன்றுமே புரியல. வேகமாக அவனுடைய டேபிளுக்கு போயிட்டு பார்த்தா மாயாவே அந்த இடத்துக்கு வந்து சேரலங்க. எல்லாத்தையும் வேகமாக வர சொல்கிறேன், உங்கள் மாயாவே லேட்டு. எப்போவுமே அவங்க பருவமலை மாதிரி லேட்டாக தான் வருவாங்களான்னு கேட்க அவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இன்றைக்கி ஷூட் இருக்கிறதுனால வேகமாக கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லி ஷூட்டுன்றதே இப்போ தாங்க இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. பறக்க ஷூட்டுக்கு ஓடி போகிறான். இங்கே போனதுக்கப்புறம் 2 ஆட் ஷூட்டா பரவாயில்ல கடவுள் இருக்காரடா மனசுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணுறான். அர்ஜுன் கிட்டே யார் நீங்கன்னு கேட்க நான் தான் ஃபேஷன் இந்த சிட்டியோட புது ஃபோட்டோகிராஃபர். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு தாங்க ஆமாயா இது வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ்ன்ற பேரில் ஃபேஷன்ற பேரில் நான்சென்ஸை விற்றுக்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் அதெல்லாம் மாறப்போகுது. ஒரு பக்கம் மாயாவுமே ஷூட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் சார் இது மாயா மேடம்க்கு அப்படின்னு சொல்ல யோ நீ வேறு அவளை மாயான்னு சொல்லாமல் பேயான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பேசும்போது திடீர்னு வந்து பின்னாடி நிற்பாங்க. அவங்கள விடியா அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உண்மையாகவே மாயா பின்னாடி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன மாயா மேடம் என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஜோக்குன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம அர்ஜுனை கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறாங்க. மாயா அர்ஜுன் கிட்ட நீ ஒரு ஜஸ்ட் இன்டர்னாக தான் சேர்ந்துருக்க, ஃபோட்டோகிராஃபருக்கான தகுதியும் டேலண்ட்டும் உங்ககிட்ட இல்லை, இன்னும் சொல்ல போனால் இப்போ அந்த ஜாப்பும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல அர்ஜுன் மாயா கிட்ட போயிட்டு இன்னைக்கு வேலையை விட்டு யாராவது தூக்கணும்னு முடிவோடு தான் வருவீங்களா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா யார் உங்ககிட்ட வேலை பார்ப்பான்னு கேட்க தொழிலில் பேஷன் இருக்குங்க, லட்சியத்துக்காக எதையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கவங்க என் கூட வேலை அந்த மாதிரிலாம் நாய்க்குட்டி தான் உங்களுக்கு வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் வின்னர்ஸ் டோன்ட் குயிட்ன்ற ஒரு போர்டை பார்த்த உடனே சாந்தி ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாயா கிட்ட வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி குலைக்கிறானுங்க. எதையும் பண்ணுவேன் அப்போ சரி போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நான் ஜென்ஸை சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கும் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. என்னோட ஃப்ரெண்டு சாந்தியுமா அந்த இடத்துக்கு வந்து சேர ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தியை அப்ரோச் பண்ணுறான். நம்ம அர்ஜுனுமே உங்கள் மேலே இவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பாஸ் தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாரு. பட் அந்த பையன் அவனோட லிமிட்டை தாண்டி கிஸ் பண்ண போக நம்ம அர்ஜுனுக்கு கோவம் வந்து அவனை தள்ளி விட்டுருப்பாரு. அவனும் சும்மா இல்லாமல் நம்ம அர்ஜுன் மேலே கை வைக்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போகிறாங்க. ஹீரோ போட்டு அவனை காலி பண்ண ஒரு பஞ்சு வைக்கலான்னு மாயா வந்து அவனுடைய கைகளுக்கு முன்னாடி நிற்கிறான். ஒரு நாய்க்குட்டி மனுஷனை மாற முயற்சி பண்ணால் அதை எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. அதுவே ஒரு மனுஷன் நாயை மாறதுக்கு முயற்சி பண்ணால் வீட்டை விட்டு எல்லாரும் துரத்திடுவாங்கன்னு சொல்ல நாளைக்கு வந்து உன்னோட டெர்மினேஷன் லெட்டர் வாங்கிக்கோ அப்படின்னு மாயா சொல்லிட்டு நடந்து போகிறான். இப்படி அந்த இடத்துல எபிசோடுமே முடிக்கிறாங்க. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க.